வழியில் தீபத்தை ஏற்றுவதற்கு தீர்ப்பு சொன்னாரா? அதான் தெளிவான ஒரு கேள்வி. இவ்வளவு அவசரம் ஏன் பனி பாதுகாப்பு படையை கூட்டிட்டு போய் தீபம் ஏத்துங்கன்னு ஒரு தனிநபருக்கு சொல்றீங்க? ஒரு தனிநபர் போய் ஒரு கோயில் நிர்வாகத்தை தாண்டி ஏத்திட முடியுமா தீபத்தை? சட்டம் அதுக்கு வழிவிட்டு இருக்கா? இல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அவசரமாக ஒரு தனி மனிதனோட ஒரு படையை அனுப்பி, ஒரு தொழில்துறையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிலிட்டரியை அனுப்பி இங்க போய் ஏத்திட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறீங்கன்னா என்ன வேலை நடக்குது? எனக்கு அதுல இன்னொரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டது. பதற்றம் வந்துரும், கலவரம் வந்துரும் அப்படின்றதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அது மிகைப்படுத்தப்பட்டது இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்பவே கோயில்ல தீபம் ஏத்த முடியாதுன்னு அரசு சொன்ன உடனே அன்று இரவு என்ன நடந்துச்சு திருப்பரங்குன்றத்துல? அங்க போட்டிருந்த பேரிகார்டு எல்லாம் உடைக்கப்பட்டது. அங்க காவலர்கள் அடிக்கப்பட்டாங்க. அங்க இருக்கிற அத்தனை தடுப்புகளும் உடைச்சு எரிஞ்சிட்டு ஓடினாங்க தற்காப்பு பக்கத்துல. பார்த்தோம்ல. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உளவியல் என்ன, அரசியல் என்ன? அப்ப நான் என்னுடைய தடைகள் அரசு சொல்ல இருக்குது அத்தனையும் உடைச்சிட்டு ஒரு கலவரத்தை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நெருப்பு மாதிரி ஒரு சூழலை உருவாக்க வேண்டியதான அதுக்கு அர்த்தம். அதுல கண்ணில் அடிபட்டு 2 போலீஸ்காரங்க கிடந்தாங்கல்ல. அப்ப இதுக்கு பேர் கலவரம் இல்லையா? இதுக்கு பேர் பதற்றம் இல்லையா? நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? மக்கள் தீர்ப்பு தாங்க இறுதியானது. எத்தனை நீதிமன்றம் வரட்டும், எத்தனை அதிகாரம் வரட்டும், மக்கள் ஒற்றுமையா இருக்கும் பட்சத்துல இந்த கலவர கும்பல்கிட்ட இருந்து நம்முடைய நிலத்தை பாதுகாத்துக்கலாம். அந்த வேலை தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஸோ நீதிமன்றம் சரமாரியான கேள்வி கேட்டிருக்கு. கேள்வி கேட்டா பல நீதிமன்றங்கள் உல்டாவா தீர்ப்பு சொன்னதையும் நம்ம பார்த்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.